கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாவே நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஜாப்க்கு போகிறனால என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது, இல்லை மற்ற ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன மாதிரியான வசதிகள் நம்மளுக்கு இருக்குது, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஏஜ் லிமிட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஎன்பிசியாக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை பேங்க் ஜாப்பாக இருக்கட்டும், இதை கம்பேர் பண்ணும்போது ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொஞ்சம் அதிகமாகவே தர்றாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரயில் ஜாப் பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லா ஜாப்புமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. தமிழில் ஒரு 13 15 லாங்குவேஜ் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஆப்ஷன் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க தமிழில் ரயில்வே ஜாப் வந்து எழுத முடியுமான்னு. மேக்ஸிமம் நிறைய ஜாப் ரயில்வே ஜாப் தமிழில் கூட வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஜாப் பொறுத்தவரை வேகன்சி லெவல் மற்ற ஜாப்புக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும். சொல்லப்போனால் பல்க் வேகன்சியை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வர்றது 2 வருஷம் கூடவா 3 வருஷம் கூடவா இந்த மாதிரி லேட்டாக தான் வேகன்சி வரும். பட் வந்தால் அதிக அளவில்